والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوان يا أولى تقوى الله أوصيكم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا فعلوا فاحشة قالوا وجدنا عليها آباءنا والله أمرنا بها قل إن الله لا يأمر بالفحشاء أتقولون على الله ما لا تعلمون قل أمر ربي بالقسط وأقيموا وجوهكم عند كل مسجد وادعوه مخلصين له الدين كما بدأكم تعودون அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையனாகிய நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் பெயர் போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய மார்க்கத்திலே நாம் இருந்து வாழும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் சமூக வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனின் வாயிலாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு ஒவ்வொன்றையும் விளக்கி தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள், அதை எப்படி நாம் அணுக வேண்டும் என்பதை பற்றியும், அது சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்ற உபதேசங்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நான் ஓதியிருக்கின்ற வசனம் குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃபுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக மனிதர்கள் ஒரு தவறான காரியங்களை செய்யும்போது அந்த தவறான காரியத்தை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டுவிட்டால் பலவிதமான விளக்கங்களை தருவார்கள். ஆனால் அதில் உள்ள ஒரு விளக்கம்தான் வைதா ஃபாயிலு ஃபாஹிஷத்தன், முஸ்லீம் அல்லாத ஆட்கள் இல்லைன்னா முஸ்லீம் பெயரில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தீமைகளை, மோசமான காரியங்களை செய்துவிட்டு அவர்களிடத்தில் அதை பற்றி கேட்கும் பொழுது அவர்கள் கூறுகின்ற வார்த்தை காலு வஜதனா அலைஹா ஆபாஅனா, இது நாங்களாகவே முன்வந்து செய்யவில்லை, நாங்கள் வருவதற்கு முன்னாடியே எங்களுடைய
முன்னோர்கள் இதை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வல்லாஹு அமரனா பிஹா, அதை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டதின் அடிப்படையில் தான் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்று விளக்கம் தருவாங்க. இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்ற பதில், குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா. நீங்க கூற வேண்டிய, அதற்கு தெரிவிக்க வேண்டிய பதில் என்ன? இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா. அல்லாஹ் ஒருபோதும் மானக்கேடான மோசமான காரியங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவருக்கும் கட்டளையிட மாட்டான். அத்தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன். நீங்கள் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு அறியாத காரியங்களை, நீங்கள் புரிந்து கொள்ளாத காரியங்களை அல்லாஹ்வின் மீது சொல்றீங்களா அப்படின்னு ஒரு பதிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கேட்கிறான். ஒரு தீமையான காரியங்களை செய்யக்கூடியவங்க அதை நியாயப்படுத்துறதுங்கிறது எல்லா காலத்திலேயும் உள்ள ஒரு பழக்கம். அதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம இது நாங்க எங்களுடைய முன்னோர்களிடத்திலிருந்து பார்த்தோம், இது அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க? அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்தான். இந்த காரியத்தை நியாயப்படுத்தும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிச்சு, நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஒரு காரியத்தை சொல்லும் போது அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி உங்களுக்கு அறிவு வேணும். அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டு இருக்கு என்பது என்ன ஆதாரம் இருக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் சொல்லவே மாட்டேன். என்ன காரணம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுமே நல்ல காரியங்களை தான் சொல்லுவான், மக்களுக்கு தேவையான காரியங்களை தான் சொல்லுவான், பிரயோஜனமான காரியத்தை தான் சொல்லுவான். ஒருபோதும் மானக்கேடான மோசமான காரியங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட மாட்டான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரு காரியம் பொதுவாக அது தவறு, மானக்கேடானது என்று தெரிஞ்சால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அந்த விஷயம் இருக்காது. காரணம் என்ன? அல்லாஹ் நல்ல காரியங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுவான். இதை சொல்லிதான் அல்லாஹ் அடுத்தது என்ன சொல்றான்? இன்னும் ஒரு விஷயத்தை கூட நீ அவர்களுக்கு கூறணும். என்ன கூறணும்? குல் அமர ரப்பி பில் கிஸ்த். என்னுடைய ரப்பு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்வது என்பதுதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த கட்டளை. அது மட்டுமில்ல, வ அகீமு வுஜூஹக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின். ஒவ்வொரு பள்ளி வாயல்களிலும் மஸ்ஜிதுகளிலும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்களுடைய முகத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா நீங்க பள்ளியோடு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன சொல்ற வார்த்தை? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுகளில போய் நீங்க செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடியவர்களாக. எப்படி இபாதத் செய்யணும்? முஹ்லிசீன். உங்களுடைய உள தூய்மையுடன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் மஸ்ஜிதுகளிலேயும் நீங்கள் ஆயிக்கொள்ள வேண்டும். கமா பதஅக்கும் தஊதுன். நீங்க பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன? இந்த பூமியிலே நீங்கள் எப்படி பிறந்தீர்களோ அதே முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பக்கம் உங்களை திருப்பி கொண்டு செல்வான். எப்படி நாம் இந்த பூமியில வந்தோமோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் கொண்டு போவான். அப்படி உங்களை கொண்டு செல்வதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? உங்களை ஒவ்வொரு பள்ளி வாசல்களோடும் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக, அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது எப்படி இருக்கணும்? அவனுக்கு மட்டும் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக, அவனை மட்டும் துஆ செய்யக்கூடியவர்களாக, நல்லெண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும் சொல்லி அதை சொல்லி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததியர்களே, ஆதமுடைய வாரிசுகளே, குது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின். நீங்கள் ஒவ்வொரு பள்ளி வாயல்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய அலங்காரங்களே, ஆடை அலங்காரங்களும் நீங்க ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒரு பள்ளி மஸ்ஜிதுக்கு வரும்போது எப்படி வர வேண்டும்? சுத்தமுள்ளவர்களாக, நல்ல ஆடை அணிந்தவர்களாக, நறுமணம் பூசிக்கொண்டவர்களாக,
தவறான மோசமான வாடையை கொண்டு வராதவர்களாக அழகான முறையிலே பள்ளிக்கு செல்ல வேண்டும். பள்ளிவாசல்களோடு உங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே நீங்கள் சென்றுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது. நீங்க என்ன செய்ய வேண்டும்? நியாயம், நேர்மை, நீதி, இந்த அடிப்படையில தான் நீங்கள் ஆய்கொள்ள வேண்டும். இவ்வளவு உபதேசத்தையும் இந்த 2 ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றார். இப்ப இதை வைத்து நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் என்பது அடிப்படையாக எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை பற்றி இங்க சொல்லியாச்சு. இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாம் சொல்லித் தருகின்ற வழிமுறை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவினுடைய வாழ்க்கையில் அவருக்கு கொள்கை சம்பந்தப்பட்ட அவ்வளோ விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தாக கொடுத்து அது மக்களுக்கு விளக்கி சொல்லி ஏறத்தாழ 10 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு கொள்கை என்னங்கிறத விளக்கி கொடுத்தாச்சு. அதன் பிறகுதான் அவர்களுக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் போன்ற இபாதத்துகள் கடமையாக்கப்பட்டது. அந்த இபாதத்துகளை கடமையாக்கும் போது முதலாக உங்களுடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நான் முன்னாடி ஜுமாவிலே உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அதன் அடுத்தபடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா நோக்கி சென்ற உடனே அவர் முதலாக இருந்த இடத்திலே என்ன செஞ்சாரு? ஒரு பள்ளிவாசலை, ஒரு மஸ்ஜித் அவர் கட்டினார். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் கட்டி இருக்கிற முதல் பள்ளி மஸ்ஜிதை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய 108வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா. ஒரு மஸ்ஜித் இருக்கு, அது அதனுடைய அடிப்படை எதில இருக்கிறது? தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மஸ்ஜித். இது காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை கட்டி அதன் அடிப்படையில் என்ன செஞ்சாரு? இபாதத்துகளை மக்களுக்கு செயல்முறைப்படுத்த ஆரம்பிச்சார். அந்த மஸ்ஜிது தான் இன்னைக்கு மதீனாவில் உள்ள குபா பள்ளி என்பது. குபா மஸ்ஜித் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக கட்டின பள்ளி. அதன் பிறகு ரசூலுல்லாஹ் அங்கிருந்து பயணம் ஆரம்பிச்சு போகக்கூடிய வழியில அவருக்கு ஜுமா கடமை ஆயிடுச்சு. வாதி சாலிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்